நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு 12வது பட்டாலியனில் கமாண்டனாக பணியாற்றி வந்த SP அருண் திடீரென ராஜினாமா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2013ஆம் ஆண்டு குரூப் 1 தேர்வு மூலமாக DSP-ஆக பணிக்கு சேர்ந்தவர் அருண். பின்னர் SP-ஆக பதவி உயர்வு பெற்ற அருண் மணிமுத்தாறு 12வது பட்டாலியன் கமாண்டராக பணியாற்றி வந்த நிலையில் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். சுமார் 12 ஆண்டுகள் தமிழக காவல்துறையில் பணியாற்றி வந்த SP அருணின் ராஜினாமா தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ள மதுரையில் தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தவரின் உடலை தர பணம் கேட்டதாக மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து உறவினர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் அரசரடி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிகிச்சைக்கான முழு தொகையையும் செலுத்தினால் மட்டுமே உடலை தருவோம் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இறந்தவரின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு இறுதிச் சடங்கு செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பணம் எதுவும் பெறாமல் மருத்துவமனை நிர்வாகம் உடலை ஒப்படைத்தது. சென்னை அண்ணா நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக சாலையோரம் நிறுத்தப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டப்படி செப்டம்பர் மாதம் முதல் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டப்படி அண்ணா நகரில் 2000 பார்க்கிங் பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் கனரக வாகனங்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 60 ரூபாயும், கார் உள்ளிட்ட இலகுரக 4 சக்கர வாகனங்களுக்கு 40 ரூபாயும், 2 சக்கர வாகனங்களுக்கு 20 ரூபாயும் வசூலிக்கப்பட உள்ளது. குடியிருப்பு சாலைகளில் நிறுத்தப்படும் கார்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 20 ரூபாயும், 2 சக்கர வாகனங்களுக்கு 10 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கும் 100 பணியாளர்களுக்கும் உடலில் பொருத்திக் கொள்ளும் வகையில் கேமராக்கள் வழங்கப்பட உள்ளன. கட்டணம் செலுத்தாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழும அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கட்டணம் செலுத்தாமலோ அனுமதிக்கப்பட்ட கட்டண நேரம் கடந்த பின்பும் அகற்றப்படாமலோ நிற்கும் வாகனங்களின் சக்கரம் 3 மணி நேரத்தில் பூட்டு போட்டு பூட்டப்படும் என்றும் 6 மணி நேரத்திற்கு பிறகு அத்தகைய வாகனங்கள் காவல் நிலையத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்களை ஏற்றிச் செல்லவோ அல்லது இறக்கிவிடவோ அண்ணா நகர் வரும் வாகனங்களுக்கு முதல் 10 நிமிடங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படாது என்றும் 10 நிமிடங்களை கடந்தும் ஒரே இடத்தில் நிற்கும் வாகனங்களுக்கே கட்டணம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா நகரில் குடியிருப்பு சாலைகளும் ஸ்மார்ட் பார்க்கிங் பகுதிகளாக வரையறுக்கப்பட்டுள்ளதால் அபார்ட்மெண்ட்களில் வாகன நிறுத்துமிடம் இல்லாதோர் கட்டணம் செலுத்தியே சாலையோரம் வாகனங்களை நிறுத்த முடியும் என்றும் அவர்களுக்கு மாதாந்திர பாஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு 11 மணி முதல் காலை 9 மணி வரை வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் இல்லை என்று கூறியுள்ள சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் அண்ணா நகரை தொடர்ந்து படிப்படியாக சென்னை முழுவதும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.